இந்த பதிவுல நாம பார்க்க போறது அதிவட்டாய நாயனார் பத்தி. சோழ நாட்டில் கணமங்கலம் என்ற ஊரிலே வெள்ளாள மரபிலே பிறந்தவர். இவர் சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். இளமை முதலே சிவபெருமானுக்கு உணவு படைப்பார். அனுதினமும் உணவு செய்து அதை சிவபெருமானுக்கு படைத்து விடுவார். அருமையான சென்னல் அரிசியும் செங்கீரையும் மாவடுவும் செய்து இறைவனுக்கு படைப்பார். சுவாமிக்கு அறுசுவை உணவாக பார்த்து பார்த்து படைப்பார். இறைவன் வறுமையை இவருக்கு தந்தார். சொத்துக்களை விற்று தினமும் சிவனுக்கும் அடியாருக்கும் உணவு படைத்தார். முதலாளியாக இருந்த இவர் வறுமையால் வயல் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார். இவர் 100 பேருக்கு வேலை கொடுத்தவர். ஆனால் தன்னிடம் சுவாமிக்கு படைக்க எந்த ஒரு செல்வமும் இல்லாததால் வயல் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார். ஒரு நாள் எந்த வேலையும் கிடைக்காமல் போக ஒரு இடத்தில் மட்டும் வேலை நடந்தது. அவரிடம் வேலை கேட்டு நெல்லை கூலியாக பெற்று வந்தார். வீட்டில் இருந்த கீரையையும் சமைத்து சுவாமிக்கு படைப்பதற்காக தம்பதியாக இவர்கள் கோயிலுக்கு சென்றனர். போகும் வழியில் பசி மயக்கத்தில் இவர் மயங்கி விழ இவர் கையில் இருந்த உணவும் கீழே விழுந்து விட்டது. இதனால் மிகவும் வருத்தமடைந்த அவர் சிவபெருமானுக்கு அமுது படைக்க முடியாத நான் இனிமேல் உயிருடன் இருந்து என்ன பலன் என்று யோசித்து அவர் கையில் வைத்திருந்த அருவாளால் அவர் கழுத்தை அறுக்க முற்பட்டார். இறைவன் சிவபெருமான் அவரை தடுத்து நிறுத்தி சிவன் சாப்பிடும் சத்தம் இவருக்கு கேட்க ஆரம்பித்தது. நீ சாகாதே, நீ கீழே போட்டாலும் அந்த உணவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வது போல தம்பதியாக நீங்கள் என் மீது கொண்ட பக்தியால் அன்னையுடன் சிவபெருமான் காட்சியும் கொடுத்து நீங்களும் என் அடியார் வரிசையில் என்றும் நிலைத்து நிற்பீர்கள் என்று கூறி அருள் புரிந்தார்.